அடிக்கடி கவலைப்படும் நபர்கள் யார்? பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, இதுதான் முதல் பாயிண்ட். அதற்கு ஒரு துன்பம் நடக்குதா ஒரு ஜாதகத்துல, அதை தாங்குற அளவுக்கு அந்த லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா, லக்னாதிபதி அதை தாங்குற அளவுக்கு வலிமையா இருக்கிறாராங்கிறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சோ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியும் வலுவிழந்த நிலையில் உங்களுடைய 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் சனியோ கேதுவோ, 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல, சரிங்களா? ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார். ராகு கேதுக்கு எப்பயுமே தன் நின்ற வீட்டின் இடத்துல இருந்து முன்னத்துல 3 வீடு பின்னத்துல 3 வீடை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. சரிங்களா? வீட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அதுக்கு திரிகோணத்துல இருக்க கிரகங்கள், அதுக்கு கேந்திரத்துல இருக்க கிரகங்கள், தன்னுடைய சாரத்துல இருக்க கிரகங்கள், இது எல்லாமே ராகு கேதுவோட கண்ட்ரோல்ல இருக்கும். சரிங்களா? சோ 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ சனியோ கேதுவோ இருந்தாலோ, இல்ல உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருள் சந்திரன், அமாவாசை சந்திரன், அதாவது தேய்பிரை சந்திரனா ஒளியற்ற சந்திரனா போய் உட்கார்றாரு அப்படின்னா நிச்சயமா எப்ப பார்த்தாலுமே ஒரு கவலைக்கு உண்டான ஒரு நபரா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இனம் புரியாத கவலையா எப்ப பார்த்தாலுமே அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பாவ கிரகங்கள் இந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது மனசை குறிக்கக்கூடியது. அப்ப அங்க போய் இந்த இருள் சந்திரன், ஏற்கனவே அவர் காரக கிரகம் கூட மனசு, அப்ப அவர் அங்க இருள் தன்மையோட போய் உட்காரும் போது கெட்டது மனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுல குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், சுபர்களோட தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது அப்படியே டோட்டலா கொஞ்சம் மாறும். சரிங்களா? கொஞ்சம் இல்ல, நல்ல மாற்றமே இருக்கும். கவலைப்படுவாங்க, அப்புறம் அதுல வெளியில் போகுது. ஆனா இது இருந்த சுபர்களோட தொடர்புமே இல்ல, 2ஆம் இடத்துல இருக்க கேது ஆகட்டும் சனி ஆகட்டும் தொடர்புகள் இல்ல, சுபர்கள் தொடர்பு இல்ல அப்படிங்கும் போது கடுமையான மன உளைச்சல், மனக்கவலை மிக மிஞ்சும். இப்ப என்ன பண்ணணும், உங்க மைண்டை அதுக்கு தகுந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா?